Hi friends, வணக்கம். வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. இன்னைக்கு நம்ம நல்ல சுவையான புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த புதினா சாதம் கல்யாண பந்திகள்ல பரிமாறுற மாதிரி அதே சுவையில இருக்கும். முதல்ல நம்ம புதினா சாதம் செய்யறதுக்கு புதினா இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்து தண்ணியில நல்லா 2-3 முறை அலசிட்டு தண்ணி நல்லா வடிய விட்டுடுங்க. உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட அப்படியே ஆற விட்டுடுங்க. தண்ணி இல்லாம தான் நம்ம இதை சேர்த்து அரைக்கணும். இப்போ நான் இந்த புதினா இலைகளை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். நான் ஒரு முழு கட்டு புதினா, அதுக்கப்புறம் இன்னொரு கட்டில் பாதி புதினா எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவு புதினா நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இதை நாம எண்ணெயில வதக்கும் போது சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதில் 8லிருந்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கிறதுனால பச்சை மிளகாய் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். இது நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க. தண்ணி சேர்த்து அரைச்சா நம்ம அதிக நேரம் வதக்கினோம்னா புதினாவோட ஃப்ளேவரே போயிடும். அதனால தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு சூடு பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 10-20 செகண்ட் எண்ணெயிலே நல்லா வதங்க விடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 5-6 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நீட்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சு அந்த புதினா விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த புதினா விழுதை 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க 1 நிமிஷம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. புதினாவை நம்ம அரைச்சிட்டு சேர்க்கறதுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்க்கும் போது புதினாலேருந்து நல்ல ஃப்ளேவர் வரும். அது ரைஸ்க்கும் இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை இன்னொரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மொத்தத்தில் நம்ம புதினாவை 2 நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஸ்கூல் கிட்ஸ்க்கு லஞ்சுக்கு கொடுக்கும்போது நெய் சேர்த்து கலந்து கொடுங்க. இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு நெய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் வடித்து வச்ச சாதம் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1 கிளாஸ் பச்சரிசி நல்லா உதிராக வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். வெரைட்டி ரைஸ்க்கு நீங்கள் எந்த அரிசி வேணுனாலும் பயன்படுத்துங்க. ஆனால் சாதம் இந்த மாதிரி நல்லா உதிராக இருக்கிற மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புதினாவை சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். புதினா அங்கங்கே இந்த மாதிரி முத்தியாக இருக்கும். இது நீங்கள் சரியாக கலந்து விடலைன்னா சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ரைஸில் கலந்து விடுங்க. ஈவனாக புதினாவை ரைஸில் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம புதினா சாதம் தயாராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தில் பாதி எலுமிச்சை பழம் மட்டும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை நம்ம புரிஞ்சு விட்டுக்கலாம். இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல சுவையான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களோட கருத்துக்களையும் தவறாமல் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.